ஷட்விகாரங்களை இல்லாம பண்றதுக்கான ஒரு மெத்தேடாக்கும் அஷ்டாங்க யோகச்சரியகள். അഷ്ടാംഗ യോഗചര്യകൾ വഴി ഭഗവാനിലെ എത്തുறதுக்கு നമ്മളാൽ സാധിക്കും. കുണ്ടലിനി ശക്തി, ഷഡാധാര ചക്രങ്ങൾ, தேவதைகள். அந்த தேவதைகள் அப்படிங்கிறது 33 கோடி தேவதைகள். அதே மாதிரி இந்த ஷடாதாரங்களிலே எல்லாம் இருக்கிற அதிஷ்டான தேவதைகள், பீஜாட்சரங்கள், இதெல்லாமே வர்ணிக்கப்படுறது தான். மனுஷ சரீரத்துல நட்டல் இருக்கு, முதுகெலும்பு, மூலாதாரம் முதலுக்கு சகசிராரம் வரைக்கும் அது வியாபிச்சு நிற்கிறது. நட்டல்ல 33 கசேருக்கள் இருக்கு. இந்த நட்டலோட அந்த லைனு 33 கோடி தேவதமாரோடும் ஆவாசஸ்தானமா இருக்கிற மேரு. அந்த நட்டலு நிறகளுக்கு உள்வழியா இருக்கிற மூலாதாரம் முதலுக்கு சகசிராரம் வரைக்கும் வியாபிச்சு கிடக்கிற சுஷ்மனா நாடி. ஜந்து சரீரத்துல சர்வசக்திகளையும் வகிக்கிற சக்தி சஞ்சய பதம். நம்மளோட சரீரத்துல சகல பிரவர்த்தனங்களும் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி இப்படி இருக்கிற 3 சக்திகளோடு പരിണിത ഫലങ്ങളാക്കും. ശാരീരിക പ്രവർത്തനങ്ങൾ എല്ലാമേ മൂലാധാരവും മസ്തിഷ്കവും തമ്മിൽ ഇരിക്കുന്ന ഒരു ശക്തിധാര പ്രവാഹത്താല സംഭവിക്കരുത്. സുഷ്മനാ നാഡിയെ കിഴേந்து மேல் நோக்கி மஸ்திஷ்கம் வரை இருக்கிற அந்த பாகத்தை 6 ஆதாரங்களாயிட்டு டிவைடு செய்யப்பட்டிருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆத்ஞா அப்படிங்கிறவை. இதுக்கு முகளில மஸ்திஷ்கமா இருக்கிற சகசிரார பத்மம் ஸ்திதி பண்றது. நட்டலுக்கு கீழே இருக்கிற மூலாதாரத்துல சர்ப்பாகாரமா இருக்கிற தன்னோட சரீரத்தை 3 சுருட்டாயிட்டு சுருட்டி அதோமுகியாயிட்டு சாட்சால் திரிபுர சுந்தரியாயிருக்கிற குண்டலினி சக்தி உறங்குறா. இதுல 3 சுருளுகள் அப்படிங்கிறது சத்வகுணத்தையும் ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும், அந்த ஹாஃப் சுருள் அப்படிங்கிறது விகிருதியையும் இண்டிகேட் பண்றது. மூலாதார சக்கரம் கணபதி பகவானாக்கும் மூலாதாரத்துக்கு அதிபதியாயிட்டு கல்பிக்கப்பட்டிருக்கு. இது பூதத்துவத்தோட ஸ்தானமாக்கும். பீஜாட்சரம் லா. இதுக்கு 4 தளங்கள் இருக்கு. வா, சா, ஷா, சா அப்படிங்கிற சதுராட்சரங்கள். ഓരോ ദളത്തോടും ദേവതകൾ വരദ, ശ്രീ, ഷണ്ട, സരസ്വതി. சக்கரத்தோடு கர்ணிகையில ஒரு திரிகோணம் இருக்கு. காமயோனி அப்படின்னாக்கும் இந்த திரிகோணத்துக்கு பேரு. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி தொடங்கின திரிகுணங்களோடு கூடி இருக்கிறதாக்கும் காமயோனி. மூலாதாரத்துல திரிவலயத்துக்கு உள்ள சதுர் தள பத்மவும் அதுக்குள்ள திரிகோண கர்ணிகையும் அதோடு மத்தியத்துல பாவக பிரபை இருக்கிற குண்டலினியும் தியானிக்கப்படுறது. குண்டலினிதம் அப்படிங்கிற சப்தத்துக்கு சூழ்ந்து நிற்கப்பட்டது, சுற்றப்பட்டது அப்படின்னு அர்த்தம். மனுஷ சரீரத்துல ஜீவாத்மாவோட ஸ்தானம் அப்படிங்கிற பொசிஷன்லயாக்கும் யோகிகள் அந்த ஸ்தானத்துக்கு ஒரு குண்டலித சக்திய சங்கல்பிச்சுட்டு வரா. சங்கல்பம் பண்றதுக்கு சௌகரியார்த்தமாயிட்டு ஒரு சர்ப்பாகார வடிவில சுற்றப்பட்டதாயிட்டு சங்கல்பிக்கப்படுறது. நிறைய தத்துவங்கள் இன்க்ளூடா இருக்கிற இந்த ஷடாதார சக்கரங்கள். சுவாதிஷ்டான சக்கரம் அப்படிங்கிறது 6 தளங்கள் இருக்கிற சக்கரமாக்கும். இதனோட தேவதை அப்படின்னு பார்த்தானா பிரம்மாவாக்கும்.
പവിഴമൊട്ട് മാതിരി പ്രകാശിക്കുന്നതാക്കും ഇത് ചക്രം. പശ്ചിമ അഭിമുഖമായിട്ട് ശിവലിംഗത്തെ ധ്യാനിച്ച് സ്വാധിഷ്ഠാന ചക്രത്തെ ഉണർത്തறதுக்கு சாதிக்கும். லோகத்தை முழுவன் அட்ராக்ட் பண்றதுக்கான சக்தி இந்த சக்கரத்துக்கு இருக்கு. ரத்ன பிரகாசத்துல குங்கும வர்ணத்துல 6 தளங்களில ப ப ம ய ர ல அப்படிங்கிற அக்ஷரங்கள் யதாக்கிரமத்துல ന്യസിക്കപ്പെടുறது. இது யதாக்கிரமம் பந்தினி, பத்ரகாளி, மகாமாயா, யசஸ்வினி, ரமா, லம்போஷ்டி இப்படி இருக்கிற தேவதைகளை இண்டிகேட் பண்றது. இதனோட ஸ்தானம் லிங்க தேசத்துக்கு பின்னாலே இருக்கிற நட்டலில கசோருக்களாயிட்டு இருக்கு. பீஜாட்சரம் அப்படிங்கிறது வம். ஷட் சக்கரங்களில சக்கரங்கள் தோறும் ஸ்டார்டிங்லேருந்து 2 கிரந்திகள் வீதம் இருக்கு. மூலாதார பத்மத்தோடு அதோ கிரந்தி மூலாதார சக்கரமும் உபரி கிரந்தி சுவாதிஷ்டான சக்கரமும் ஆக இருக்கு. லலிதா சகஸ்ரநாமத்துல மூலாதாரேக நிலையா பிரம்ம கிரந்தி விவேதினி அப்படின்னு தேவிய ஸ்துதிக்கப்படுறது. இங்க பிரம்ம கிரந்தி விவேதினி ஆயிட்டாக்கும் கல்பிக்கப்பட்டிருக்கு. மூணாவது சக்கரமாக்கும் மணிபூரக சக்கரம். விஷ்ணுவாக்கும் தேவதை சுவாதிஷ்டான சக்கரத்திலேருந்து 10.5 அங்குலம் மேல ஸ்திதி பண்றது. இந்த சக்கரத்துக்கு 10 தளங்கள் இருக்கு. ட ட ந த த த த ந ப ஃப அப்படின்னு 10 அக்ஷரங்கள் யதாக்கிரமம் இருக்கு. டமரி, டங்காரி, நாமரி, தாமசி, ஸ்தானி, தாட்சாயினி, தாத்ரி, நாராயணி, பார்வதி, ஃபட்காரி அப்படிங்கிற சக்தி தேவதைகளை இண்டிகேட் பண்றது. சக்தியோடு உபாசகர் இந்த தேவிய மணிபூரக பீடத்துல ஆவாகி சொக்கார வச்சு ரத்னாபரணங்களால அலங்கரிச்சு பூஜிக்கிறா. அக்னி தத்துவமாக்கும் இருக்கு. பீஜாட்சர மந்திரம் அப்படிங்கிறது ரம். 4வது சக்கரம் அப்படிங்கிறது அநாகத சக்கரம். இதனோட தேவதை அப்படிங்கிறது ருத்ரன். ஹிருதயத்துல அதோமுகவும் அதே மாதிரி விகசிக்காத்ததுமான ஒரு பத்மத்தை முதல்ல சங்கல்பிக்கணும். பிராணாயாம பிரத்யகார தாரணங்களால அதை ஊர்துவமுகமாக்கணும். அப்படி இல்லைன்னா சங்கல்பத்தால உயர்த்தணும். சங்கல்பத்தாலேயே அதை விகசிப்பிக்கவும் வேணும். மணிபூரகத்திலேருந்து 16 அங்குலம் மேல மின்னல் பெணரோடு அந்த சோபை உண்டாகிற மாதிரி அநாகத சக்கரம் ஆக்டிவேட் ஆகிறது. 12 தளங்களாக்கும் இதுக்கு இருக்கு. க க க க ங ச ச ஜ ச ஞ ட ட அப்படிங்கிற 12 அக்ஷரங்கள். இது யதாக்கிரமம் காலராத்திரி, காவித்ரி, காயத்ரி, கண்டாதாரிணி, ஜார்ணா, சண்டா, சாயா, ஸ்ரங்காரி, ஞானரூபா, டங்கஸ்தா, டங்காரி இப்படி இருக்கிற சக்தி தேவதைகளை குறிக்கிறது. விஷ்ணு கிரந்தி அப்படின்னு இதுக்கு பேர் இருக்கு. சக்கரங்களிலேயே இருக்கிறதுலயே அஞ்சாவது சக்கரமாக்கும் விசுத்தி சக்கரம் அப்படிங்கிறது. விசுத்தி சக்கரத்துல மகாதேவனாக்கும் தேவதை. அநாகதத்திலேருந்து 6 அங்குலம் மேலே ஆயிட்டு கண்டபாகத்திலேயாக்கும் விசுத்தி சக்கரத்தோட ஸ்தானம். 16 தளங்களாக்கும் இந்த விசுத்தி சக்கரத்துக்கு இருக்கு. அமிர்தா, ஆகர்ஷினி, இந்திரா, ஈசானி, உமா, ஊர்த்வகேசி, கிருத்திதா, கிருணபானுதி, நௌதா, ஏகபாதா, ஐஸ்வர்யா, ஓங்காரி, ஓஷாதாத்மிகா, அம்பிகா, அக்ஷயா இதாக்கும் சக்தி தேவதைகள். இதனோடதெல்லாம் முன்னாலே இருக்கிற அந்த அக்ஷரங்களாக்கும் 16 தளங்கள்.
ஜீவன் பரிசுத்தமாகிற ஸ்தானமாக்கும் இது. அதனால விசுத்தி அப்படிங்கிற பேரு இதுக்கு இருக்கு. பீஜாட்சரம் ஹம். ஆறாவது சக்கரம் அப்படிங்கிறது ஆக்ஞா சக்கரம், சதாசிவனாக்கும் தேவதை. விசுத்தி சக்கரத்திலேருந்து 9 அங்குலம் மேலேயாயிட்டு ஸ்திதி பண்றது. இதனோடு மேலேயாக்கும் உத்தியான பீடம். மகாகாலன் ஹாகினி இவாளாக்கம் இங்க வசிக்கிறா. 2 அக்ஷரங்களாக்கம் இருக்கு, ஹா க்ஷா. இது யதாக்கிரமம் ஹம்சவரி க்ஷமா அப்படிங்கிற சக்தி தேவதைகளை குறிக்கிறது. ஆக்ஞையோடு கர்ணிகா மத்தியத்துல அனந்தகோடி பிரபையோடு கூடிட்டு காணப்படுற தேஜஸாக்கும் துரியலிங்கம். இதுக்கு கீழே இருக்கிற 6 ஆதாரங்களையும் மேலே இருக்கிற 6 ஆதாரங்களையும் இண்டிகேட் பண்ற 2 தளங்கள் இருக்கு. மேலே இருக்கிற 6 ஆதாரங்கள் சாதாரணப்பட்ட ஆளுகளுக்கு அப்பிராப்பியமாக்கும், பிராபிக்க முடியாது. அது கைலாசம், போதினி, பிந்து, நாதம், சக்தி, சகசிராரம் இதெல்லாமாக்குமே. இதுலேருந்து சகசிராரத்தை தவிர 5ம் நெற்றியிலியாக்கும் இருக்கு. ஆக்ஞையில சந்திரனோடு கலகள் அப்படிங்கிறது 64ஆக்கும். இத பிரம்மகிரந்தி அப்படின்னு சொல்லப்படுறது. பீஜாட்சரம் ஸ்வம். 7வது ஆயிட்டு நம்ம பார்க்கறது சகசிரார பத்மம். சகல வர்ணங்களோடு கூடிட்டு சர்வ தேவதாமயமாயிருக்கு அப்படின்னாலும் அதோமுகம் ஐட்டக்கம் இருக்கு. அதானது கமிழ்த்தி வச்ச தாமரப்பூ மாதிரி. 6 சக்கரங்கள் தான் உள்ளது அப்படின்னாலும் இந்த சகசிரார பத்மத்தையும் 7வது சக்கரமாயிட்டு கணக்காக்கப்படுறது. சகசிரார கர்ணிகையில பশ্চিம அபிமுகமாயிட்டு இருக்கிற ஒரு திரிகோணம் இருக்கு. இது குங்கும வர்ணத்திலேயாக்கம் இருக்கு. அந்த திரிகோண யோனியோடு உள்ளுக்கு சுஷ்மனியோடு அக்ரத்வாரத்தோடு கூடி நுழைஞ்சிருக்கிற பிரம்மரந்திரம். தட்சிண பாகத்துல பிங்களை, வாம பாகத்துல இடை, மத்திய பாகத்துல சுஷுமனை. இது 3ம் ஒன்னாயிட்டு சங்கமிக்கிறது. பிரம்மரந்திரத்துல வாமபாகத்துல இருக்கிற இடா சந்திரகலையும், அதே மாதிரி தட்சிண பாகத்துல இருக்கிற பிங்களை சூரியகலையும், அதே மாதிரி மத்திய பாகத்துல இருக்கிற சுஷும்னா அக்னிகளையும் ஆயிட்டு ஆக்டிவேட் ஆகிறது. கங்கா, யமுனா, சரஸ்வதி இது 3ம் சேரற இடமாயிட்டு இந்த பிரம்மரந்திரத்தை சொல்லப்படுறது. அந்த பிரம்மரந்திரத்துல இந்த ஜீவனை கொண்டு போய் சேர்க்கும் போது மோட்சம் அப்படிங்கிறது உண்டாகிறது.